எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி கடல மாவு ரவை வச்சு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். இப்போ அது எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் அரை கப்பு ரவை எடுத்திருக்கேன், நான் சேர்த்துக்கிறேன். அரை கப்பு கடல மாவு, அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரவையும் கடல மாவும் கரைச்சி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு போதும், எடுத்துடலாம். பவுலில் சேர்த்துடலாம். இப்போ கை வைக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன், 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இஞ்சி பேஸ்ட், அரை டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர். அவ்வளோதான். இப்போ கை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டேன், கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் இப்படி பண்ணிடலாம் நம்ம. அவ்வளோதான், நம்முடைய உருண்டைகள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் ஓரளவுக்கு சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் மீடியமாக வச்சுட்டு உள்ளே சேர்த்துடலாம். நம்ம நல்லா திருப்பி விடலாம். அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்முடைய ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இதோட டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.